உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மூன்று ஆண்டுகள்ல திமுக செய்த சாதனைகள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க சார். ஏழை எளிய மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள் தான் மக்களை போய் சேரணும்னு சொல்லி பார்த்து ஒரு சிற்பி சிலையை செதுக்கிற மாதிரி தொலைபேசி மூலமா நீங்கள் நலமான ஒரு திட்டம். காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட 17 லட்சம் குழந்தைகள் பயன்பெற மாதிரி அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை பார்த்துட்டு கனடா நாட்டில் அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்க. முழுக்க கல்வி சார்ந்த திட்டங்களை தான் தளபதி கொண்டு வந்திருக்காங்க. கல்லூரி கனவுகளோடு போற அந்த இளம் பெண்களுக்கு அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய். வெளிப்பார்வைக்கு 1000 ரூபாய் பெரிய காசா அப்படின்னு தோணும். ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய பலன் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் பலனை தளபதி கொடுத்துருக்காங்க. சொன்ன திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் 26 பொது தேர்தலை சந்திக்கக்கூடிய திறன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதை பத்தி எல்லளவு உங்களுக்கு சந்தேகம் வேணாம். எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி கொடுப்போம். அண்ணா நூற்றாண்டு விழாவுக்கு அண்ணா பேரில் இருக்கிற ஒரு பெரிய உலக தரத்திலான ஒரு லைப்ரரியை கொண்டு வந்த நூலகத்தை, கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்காக ஒரு மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இதே எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு இல்லை ஜெயலலிதா நூற்றாண்டு விழாவுக்கு அதிமுகவில் யாராவது இந்த மாதிரி எதனா ஒன்று செய்திருக்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் ஈஹெக்கோ தனசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 4வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க. இந்த 3 ஆண்டுகள்ல திமுக செய்த சாதனைகள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க சார். சாதனைகள் அபரிவிதமான சாதனைகள்மா, 1-2 இல்லை. நாங்கள் தேர்தல் வரதுக்கு முன்னாடி, ஆட்சி பொறுப்பு வருவதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை விட தாண்டி கிட்டத்தட்ட 50 திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கார் தளபதி. நம்ம முதல்வர் செயல்படுத்தியிருக்கார். அனைத்துமே மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தான். ஏழை எளிய மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள் தான் மக்களை போய் சேரணும்னு சொல்லி பார்த்து ஒரு சிற்பி சிலையை செதுக்கிற மாதிரி திட்டங்களை தீட்டி அது மக்களுக்கு போய் சேர்ந்தானே அதையும் பார்த்து அதனுடைய பயன்பாடுகளை தெரிஞ்சு சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கே தொலைபேசி மூலமாக நீங்கள் நலமான ஒரு திட்டம், அது விஷயமா அவங்கக்கிட்ட பேசி உங்களுடைய குறைகள் என்ன சேர்ந்தது, அவங்க நலத்திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு விசாரணை பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை நேரடி தொடர்பில் இருக்கிற திட்டங்கள் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு திட்டங்களை செய்து இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று, கல்லூரி மாணவியர்கள் இளைஞர்களுக்கான ஒரு திட்டம், நான் முதல்வன்ற ஒரு திட்டம். அது வழியாக இன்றைக்கி வெளிநாட்டில் போய் அவங்கவுங்க வேலை பார்க்குற அளவுக்கு ஒரு முன்னோடி திட்டமாக இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை, தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லலை. அதுக்கப்புறமா அவருடைய சிந்தனைகளை கொண்டு வந்த திட்டம் காலை உணவு திட்டம். கிட்டத்தட்ட 17 லட்சம் குழந்தைகள் பயன்பெற மாதிரி அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை பார்த்துட்டு கனடா நாட்டில் அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னோடி திட்டமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த காலை உணவு திட்டம் ஏழை மாணவ எளியவர்களுக்கு, சிறுவர்களுக்கு பசியாறுகிற தாய் மாணவராக இருந்து தளபதி கொண்டு வந்த அந்த திட்டத்தை கனடா நாட்டில் செயல்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி முன்னோடி திட்டமாக நாங்கள் இங்கே கொண்டாந்துருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மாணவிகளுக்கெல்லாம் தோழி திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டாந்துருக்கார். வெளியூரில் கிராமப்புறங்கள்லேருந்து வர மாணவிகள், அந்த இளம் பெண்கள் வேலைக்கு வரும்போது ஒரு ஐடியில் வேலை பார்க்கறதுக்கு சென்னைக்கு வரும்போது அவங்க தங்கறதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இல்லை அப்படிங்கிற அந்த குறைபாடை நீக்கிறதுக்காக நம் தோழின்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு செயல்படுத்தியிருக்காரு. ஏராளமான பெண்கள், கிராமப்புற பெண்கள் அதனால் பயன்படுத்தியிருக்காங்க. முழுக்க கல்வி சார்ந்த திட்டங்களை தான் தளபதி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு முறை அரசு பள்ளிகளில் படிக்கிற அந்த மாணவ செல்வங்களுக்கு மாதந்தோறும் 1000, அது நான் முதல்வன் திட்டம்னு, நான் தமிழ் புதல்வன் ஒரு திட்டத்தை கொண்டு அது வழியாக அந்த குழந்தைங்களுக்கு உயர்கல்வி போகிறதுக்கான அந்த திட்டத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பெண்களுக்கு மாதந்தோறும் கல்லூரி பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி கனவுகளோடு போகிற அந்த இளம் பெண்களுக்கு அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய். அது வெளிப்பார்வைக்கு 1000 ரூபாய் பெரிய காசா அப்படின்னு தோணும். ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய பலன் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க.
பேட்டி கொடுக்குறாங்க அவங்கள, எங்களுக்கு நல்ல பலனாக இருக்குது, இந்த திட்டத்தின் மூலயமா எங்களுக்கு உதவியாக இருக்குது, எங்களுடைய தேவைகளை அப்பா அம்மாவை கேட்டு நாங்கள் வந்து அவங்கள சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு இந்த திட்டத்தின் பலனை வந்து தளபதி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுத்துருக்காருன்னு ரொம்ப பெருமிதமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம், மகத்தான திட்டம். இன்றைக்கி கடைகோடி சாமானியம் எங்கேயோ ஒரு கடைசியில் ஒரு மலை ஊட்டியிலையோ அல்லது கொடைக்கானல்லையோ உச்சி மலையில் வடாந்தர போக முடியாத ஆட்கள் போக முடியாத வண்டிகள் பாதைகள் இல்லாத ஒரு இடத்துல கூட போய் ஒரு நர்ஸு அவங்கெல்லாம் ஒரு செவிலியர் ஒரு டாக்டர்னு போய் அவங்க வீடு தேடி போய் அவங்களுக்கு தேவையான ஒரு பிபி செக்கப் பண்ணுறது, சுகர் செக்கப் பண்ணுறது, இதை மாதிரிலாம் அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரையில் கொடுத்துட்டு மக்களை தேடி மருத்துவம் திட்டம்னு ஒன்று கொண்டாந்துருக்காங்க. 1,07,00,000 பேர் அதனுடைய பலனை அனுபவிச்சிருக்காங்க இப்போது. அதே மாதிரி சாலை விபத்துகளில் உயிரிழந்து அவங்களுடைய உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக வந்து இன்னுயிர் காக்கும் 48ன்னு ஒரு திட்டத்தை கொண்டாங்க. மகத்தான திட்டம் அது. அதே மாதிரி அவங்களுடைய அந்த மருத்துவ செலவு 2 நாளுக்கான மருத்துவ செலவு முதல்ல 1 லட்சம் இருந்தது, அதையே 2 லட்சமாக வந்து மாற்றி கொடுத்தாங்க. இந்த பட்ஜெட்டில் அந்த மருத்துவ செலவு வந்து 2 லட்சமாக உயர்த்தி கொடுத்து அந்த உயிரிழப்பை தடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர்கிட்ட வந்து பிழைச்சிருக்காங்க அந்த சாலை விபத்தில் அந்த இன்னுயிர் காக்கும் திட்டத்தினால. அது மாதிரி எல்லா திட்டமும் புதுமையான திட்டமாக மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களாக கொண்டு வந்து இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆட்சி தொடரணும்னு எல்லாருமே விரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய ஆட்சியினுடைய அந்த வடிவமைப்பு, அவருடைய திட்டங்கள், அவருடைய சாதனைகள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு திராவிட மாடல் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சியாக இன்றைக்கி நடத்திட்டு இருக்காங்க. மிட்டா மிராசுகளுக்கான ஆட்சி இல்லை, பணக்காரர்களுக்கான ஆட்சி இல்லை, ஏழை எளியவர்களுக்காக நடுத்தர பிற்படுத்தப்பட்ட அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாமானியர்களுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து வர முதலீடுகள் வேலைவாய்ப்புகளை பெருக்கணுன்றதுக்காக முதலீடுகளை கொண்டு வந்து பல தொழில்களை கொண்டு வந்திருக்காரு. சார், இன்னொரு விமர்சனமுமே இருக்கு இல்லையா, கொடுத்த வாக்குறுதியை இன்னும் திமுக நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கல்வி கடன் இன்னும் ரத்து பண்ண கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அரசு ஊழியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க. இன்னும் பென்ஷன் ஸ்கீம் அறிவிக்காததா இருக்கட்டும், விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாததா இருக்கட்டும், இந்த மாதிரி கொடுத்த நிறைய வாக்குறுதிகளை வந்து திமுக இன்னும் நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு கருத்துமே இருக்கு. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், இதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாரக மந்திரம். தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. எந்த சொல்லையும் சொல்லிட்டு அது வாபஸ் வாங்குறதோ, அது எங்களால் முடியாதுன்னு சொல்கிறதோ திமுக வரலாறுலேயே கிடையாது. அது மாதிரி எல்லா திட்டங்களையும் 5 ஆண்டுகள் முடிவதற்குள்ளாக அதை நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சொன்ன திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் 26 பொது தேர்தலை சந்திக்கக்கூடிய திறன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அதை பற்றி எல்லளவு உங்களுக்கு சந்தேகம் வேணாம். எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் அது சொன்ன இந்த கடன் தள்ளுபடி விவகாரங்களில் தலைவர் கலைஞர் காலத்தில் 7,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணார். விவசாயிகள் கடன் ரத்து 7,000 கோடி. தமிழக வரலாற்றிலே அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் பண்ணது திமுக. அதே போல் நாங்கள் சொல்ல காப்பாற்றுறதுக்காக எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுப்போம். அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாதுமா. தேர்தல் வரத்துக்குள்ளே 2024 6க்குள்ளார அதை நிறைவேற்றி கொடுத்து விட்டு தான் மக்களை சந்திப்போம். அதில் மாற்று கருத்து இல்லை. மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது வரவேற்கப்பட்டாலும் இதற்கு முன்னாடி அதிமுக பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் கொடுக்கப்பட்டது, இன்னொன்று தாலிக்கு தங்கம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அது இல்லாமல் திமுக ஆட்சியில் வந்து அதெல்லாம் ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? எந்த திட்டமும் ரத்து பண்ணலாமா? எந்த திட்டமும் எல்லா இடங்களிலும் லேப்டாப்லாம் கொடுக்க எல்லாமே இப்போ சைக்கிள் கொடுக்கறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. சைக்கிள் எங்கேயோ நாங்கள் நிறுத்தலையே. அது கொண்டு வந்த திட்டத்தை அப்படியே தொடர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறதுனால மாணவ செல்வங்களுக்கு அந்த சைக்கிள் கொடுக்கறது தான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். லேப்டாப்பும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தரமானதாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் முன்னாடி மாதிரி அதிமுக பேரில் எடுத்தவங்க கவுத்தோன்னே டெண்டர் விட்டு ஏதோ ஒரு போனது வந்ததெல்லாம் கொண்டாந்து கொடுக்குற மாதிரியெல்லாம் இல்லை. தரமான உபகரணங்களை தான் கொடுத்துட்ருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் விசாரிச்சுட்டு கூட கேள்வி கேளுங்க. தரமானதாக கொடுக்குறோம். இது லேப்டாப்பும் சரி சைக்கிளும் சரி இப்போ கொடுக்கப்படாததான் ஒரு பெரிய விமர்சனம். இல்லை அதெல்லாம் இல்லை. இப்போ கூட சைதாப்பேட்டையில் எங்கிறது போன ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து அந்த எங்களுடைய துணை மேயராக இருக்கிற மகேஷ்குமார் அவர்கள் அந்த மாடல் ஸ்கூலில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்தார். அதே மாதிரி பரவாயில்ல, சைதாப்பேட்டை கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. மாந்தோப் ஸ்கூலில் சைக்கிள் திட்டம் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும். இல்லைன்னா கிடையாது.
கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி சமூக நீதியை வந்து பெரிதளவுல வந்து பாத்தீங்கன்னா போற்றக்கூடிய ஒரு கட்சினா அது திமுக கண்டிப்பா அப்படிங்கும்போது கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் வேங்கை வயல் விஷயத்துல யார் குற்றவாளி அப்படிங்கறத உங்களால வந்து கண்டுபிடிக்கவே முடியாம இருக்கு? ஒரு கிராமப்புறங்கள்ல நீங்க சொல்றது கரெக்டானது தான். கண்டுபிடிக்க முடியலங்கிறதுக்காக இல்லை, ம்ஹும். அது வந்து மெல்ல மெல்ல தான் அதனுடைய புலனாய்வு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து இதனுடைய சம்மந்தமாக அங்கே இருக்கிற அந்த கலெக்டர் போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. செய்தி வந்தது, பத்திரிகையில் செய்தி வந்தது, தொலைக்காட்சியில் செய்தி வந்தது. அது மெல்ல மெல்ல தான் இது வந்து 2 சமூகத்தினர் கூட வந்து பிரிவினை வந்துடக்கூடாதுன்னு மெல்ல மெல்ல, அதாவது ஒரு முள்ளு மேலே போட்ட சேலை மாதிரி எடுத்து அதை டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு மாவட்ட கலெக்டர் வந்து அவங்க பார்த்து விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அதனுடைய குற்றவாளி கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சமூக நீதின்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன், சமூக நீதிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் தலைவர் ஃபவுண்டேஷன் போட்டது தந்தை பெரியார், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வகுத்து கொடுத்த சுயமரியாதை சிந்தனையோடு கூடிய அந்த திட்டங்கள் இருக்கிறதுனால தான் அந்த சமூக நீதி இன்றைக்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. சமூக நீதியெல்லாம் எங்கேயுமே கிடையாது. இந்த 3 ஆண்டுகளில் சமூக நீதி பெரிதளவுல காக்கப்படுகிறதா? கண்டிப்பாக அதில் மாற்றமே கிடையாது. எல்லாருக்கும் எங்கே நாங்கள் குறை வச்சுருக்கோம்? சரிசமான இதுதான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். சமூக நீதிங்கிறது என்ன? அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், அதுதான் சமூக நீதி. அதை நாங்கள் செயல்படுத்திட்டு தானே இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ன்றது தான் நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை திட்டங்கள். அது வழியாக எல்லாத்தையும் தான் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன திட்டங்கள் எல்லாமே எல்லாம் பெண்களுக்கான திட்டம் தான் நிறைய இருக்குது. இந்த மகளிர் பேருந்து இருக்கும் இல்லை, கட்டணம் இல்லா பேருந்து பயணம் மகளிர் கொடுக்குறோம். மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறோம். இந்த பெண்களுக்கு கல்லூரி பள்ளி படிப்பு முடித்து விட்டு கல்லூரிக்கு போகிற பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். அது மாதிரி பெண்களுக்கான பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தான் நிறைய இருக்குது. இன்னைக்கு அதாவது வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெண் கல்வி பற்றா அந்த குடும்பத்துக்கே கல்வி கட்டுற மாதிரி. பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அரசுனா அது திமுக அரசு அப்படின்னு நீங்க சொல்லும் போது, நீங்களே நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றீங்கன்னா, நீ ஓசி பஸ்ல போறீங்க, 1000 ரூபாய் கொடுக்கறத வந்து ஒரு விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், ஏன்னா நீங்களே பெண்களை புண்படுத்துறீங்க அப்படின்னு தானே அர்த்தம்? அது மாதிரிமா ஏதோ ஒரு இடத்துல ஒரு அமைச்சரோ யாரோ ஒரு பேச்சு வழக்கிலையோ ஒரு ஜாலி மூட்ல ஏதோ ஒரு மகிழ்ச்சியில இருக்கிற நேரத்துல ஏதோ சொல்லக்கூடிய விஷயமா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன சலசலப்பு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரவணைத்து போகிற ஒரு கட்சியாக இயக்கமாக இருக்கிறதுனால அந்த திட்டங்கள்லாம் மகளிருக்கு போய் சேருதுன்னு நல்ல ஆனந்தமும் மகிழ்ச்சியோடு தான் அவர் இருக்கார். இப்போ எந்த பேட்டி கொடுத்தாலும் யாருன்னா போய் வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, ஒரு ஊருக்கு போகிற ஒரு மாவட்டத்துக்குன்னா காலையில் நடைபயிற்சி போகும்போது அவர் எல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சந்திக்கிறார். அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது எப்படி இருக்கீங்க, என்ன சமாச்சாரம், உங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்கா, நாங்கள் கொண்டு வந்தது அதெல்லாம் விசாரிக்கிறார். மகிழ்ச்சி பொங்க சொல்கிறாங்கம்மா, அதெல்லாம் இருக்குது. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சில அமைச்சர்கள் யாரோ ஒரு முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகள் சொல்கிறாங்கன்னு அதை பூதாகரமாக பெருசுப்படுத்தி அதை வந்து ஊதி பெருசாக்கி கட்டப்பேர் உருவாக்குறது தான் எதிர்கட்சியோட வேலையாக இருக்குது. அது தவிர அவங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது? அது மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கத்தில் விட்டுருங்க. அதெல்லாம் ஒன்றும் முக்கியமே கொடுக்காதீங்க அதுக்கு. அதை விட தாண்டி இந்த ஆட்சி நல்லா இருக்கா, மக்களுக்கான ஆட்சியாக நல்லா இருக்கா, சிறப்பாக செயல்படுதா, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதை தான் நான் அவங்க கூட வேண்டி கேட்கறது. நான் இதுதான் அங்கொன்றும் இங்கொன்றுமால சில தவறுகள் நடக்குதுன்னா அதை பெருசுப்படுத்த வேணாமே. திட்டங்கள் கொண்டாடுறோமா, அது சரியாக வருதா, எங்கேயோ ஊழல் நடக்குதா, அதை சம்மந்தமாக கேளுங்க, அது சம்மந்தமாக பேசுங்க, அதனுடைய குறிப்பு எடுத்து சொல்லுங்கள், அதை நம்ம ஏற்றுக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பெண்களுக்கு இழிவாக நடக்குதுன்றத அதை பெருசுப்படுத்தாதீங்க தயவுசெய்து. இது வந்து பெண்களுக்கான அரசு, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அரசு, எல்லாம் பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரதுனால பெண்கள் போற்றி புகழ திட்டமாக தான் இது இருக்குது. அதில் பாகுபாடெல்லாம் பார்க்காதீங்க. அதே மாதிரி திமுக எதிர்கட்சியா இருந்தபோது நீட்டை வந்து பயங்கரமா எதிர்த்து நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அதை வந்து நீட்டை ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா சொன்னாங்க. ஆனா 3 வருடம் ஆகிவிட்டது, இன்னுமே மத்திய அரசை மட்டும்தான் குறை சொல்றாங்க தவிர்த்து அதை எதிர்க்கிறதுக்கு திமுக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்க? உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசும் இணக்கமாக இல்லை. இந்த மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பாஜக அரசு இணக்கமாக இல்லை.
நாங்கள் எதெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற ஒரு கட்சியாக ஒரு ஆட்சியாக தான் பாஜக இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் கூட வந்து யாரும் எதிர்த்து குரல் கொடுக்கறது கிடையாது. நீட்டு வந்து ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னு சொன்னால், கிராமப்புற மக்களுக்கு அது சரியாக இல்லை, ஏராளமான உயிரிழப்பு வருது, அதை தடுக்கணும். 13 மாணவ செல்வங்கள் உயிரிழந்துட்டாங்க இந்த நீட்டுக்காக பயந்துக்கிட்டு, தோல்வி வந்துருமோன்னு. அந்த மாதிரிலாம் உயிரிழப்பை தடுக்கணும். இது வேண்டாம். நீட்டு வர்றதுக்கு முன்னாடியே மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பெரிய அளவில் இருந்தது. யாரும் வந்து நீட்டு எழுதுனதுனால தான் இன்றைக்கி மருத்துவத்துறை சிறந்து விளங்கணும்னா கிடையாது. பாகிஸ்தான்லேருந்து ஒரு இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒரு பெண் வந்தாங்க, தமிழ்நாட்டில் சென்னையில் அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு உயர்ந்த இடத்துல தான் இருக்குது. நீட்டு வந்து ஒன்றும் முக்கியம் கிடையாது. நீட்டுன்றது வந்து பகல் கொள்ளையாக அதனுடைய அந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு, அது கிளாஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு பின்னாடி இருந்து அதை படிக்கிறதுக்காக ஒரு தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் சொல்லி பரவலான கருத்து, அறிஞர்களுடைய கருத்தெல்லாம் அப்படி தான் இருக்குது. நீட்டு படிக்கிறதுக்கு வந்து படிச்சுட்டு தான் அவங்க வந்து மருத்துவர் ஆகணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு கட்டமைப்பு, தமிழ்நாட்டு மருத்துவர் உயர்ந்த இடத்துல இருக்காங்க, அது தேவையில்லை. ஆனால் இதை சொல்லக்கூடிய இடத்துல, வேண்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுத்தாலும் அதை வேண்டான்னு நிறைவேற்றி கொடுக்குற அளவுக்கு மத்திய அரசாங்கம் இல்லை. இப்போ ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வரப்போது, காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போது. நீங்கள் அப்போ பாருங்கள், சொன்ன வாக்குறுதியில் ராகுல் காந்தி பிரதமராக இருந்தாலும் அல்லது தளபதி அவர்கள் கை காட்டுகிற பிரதமராக யார் இருந்தாலும் இந்த நீட்டு தேர்வை முதல் ஆட்சி பொறுப்பு உட்கார்ந்த உடனே அது முதல் கையெழுத்து அவங்க வாங்குறாங்களா இல்லையான்னு பாருங்க. நீங்கள் இன்னைக்கு அதை நீட்டை விலக்கியே தீர்வும், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எங்களுடைய சின்னவர், இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற சின்னவர் 1 கோடி கையெழுத்து வாங்கணும்னு முடிவு பண்ணார். கிட்டத்தட்ட 1,27,00,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அது அப்படியே கிடப்பில் இருக்குது. யாரும் அதை எடுத்து வந்து பார்க்கறது கிடையாது. நிர்வாகம் இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி அவர்களும் அதை பார்க்கறது கிடையாது. அவர்கிட்ட தான் நாங்கள் கொடுக்குறோம். அது வந்து அதனுடைய நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? தமிழ்நாட்டு மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி. அதனால் அவங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வர மாட்டாங்க. நம்ம எதை சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பண்ணுறாங்க. அந்த ஆட்சி இறங்கிடுச்சின்னு சொன்னால் அடுத்தது காங்கிரஸ் ஆட்சி, இணக்கமான ஆட்சி வரும்போது நீங்கள் கேட்குற அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்போம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சார், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களின் 3 ஆண்டு கால ஆட்சி, அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி, ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடை நீங்கள் சொல்லுங்க. நிறைய இருக்குமா வேறுபாடு. எடப்பாடி ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எந்த காலகட்டத்திலும் நீங்கள் நினச்சிங்க, இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு எடுத்துங்க, ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, லைட்டு போடுறது, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை கொண்டு வர்றது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் கிடையாது. அங்கொன்றும் சில திட்டங்களை போடுவாங்க தவிர, தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வர திட்டங்கள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் வரைக்கும், இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற மெட்ரோ ரயில் வரைக்கும் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த நாட்டில் போக்குவரத்து இடையூறு எப்படி இருக்கும், போக்குவரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், டிராஃபிக் ஜாம் எப்படி இருக்குன்றதை நினச்சி பார்த்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டங்களை கொண்டு வந்த தலைவர் கலைஞர். அவர் தான் வந்து இந்த திட்டத்தை கொண்டாந்து மெட்ரோ ரயில் திட்டம் இங்கே வேணும் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி கொண்டு வந்து அதனுடைய நிதி ஆதாரங்கள் ஜப்பான் நாட்டுக்கு அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த தளபதி அவர்களை அனுப்பிச்சு நிதி ஆதாரங்களை பெற்று வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். இன்னைக்கு கூட 2ஆம் கட்ட அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கலை. நிதி ஒதுக்காத காலகட்டத்திலே கூட தமிழ்நாட்டு நிதியிலேருந்து தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கி எல்லா பக்கமும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி தொலைநோக்கு பார்வையோட எல்லா திட்டமும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா மேம்பாலம் எடுத்துங்க, கோயம்பேடு மேம்பாலம் எடுத்துங்க, இருக்கிற பெரிய அளவில் இருக்கிற மேம்பாலங்கள்லாம் ஆரம்பத்தில் ஜெமினி மேம்பாலத்தை தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறமா அதை கட்டின 1969 கட்டப்பட்ட அந்த மேம்பாலம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த போக்குவரத்துக்கு இடையூறாக அந்த பாலம் இல்லைன்னா இன்றைக்கி ஜெமினி பகுதி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதை மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை கொண்டு வர இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் அதிமுக பிரிவில் சில திட்டங்களை கொண்டு வருவாங்க, அது பெரிய பேர் சொல்கிற அளவுலலாம் இருக்காது. இன்றைக்கி ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அண்ணா நூற்றாண்டு விழா வந்தது. அண்ணா நூற்றாண்டு விழாவுக்கு அண்ணா பேரில் இருக்கிற ஒரு பெரிய உலகத்தரத்திலான ஒரு லைப்ரரியை கொண்டு வந்த நூலகத்தை. கலைஞர் நூற்றாண்டு விழா வந்தது. கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்காக ஒரு மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி கிண்டியில் வந்து ஒரு பன்னோக்கு மருத்துவமனையை நூற்றாண்டு விழாவை கொண்டாந்து நாங்கள் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம். ஆனால் இதே எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு, இல்லை ஜெயலலிதா நூற்றாண்டு விழாவுக்கு அதிமுகவில் யாராவது இந்த மாதிரி எதனா ஒன்று செய்திருக்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு பீச் ரோட்டில் ஒரு ஆட்சி மட்டும் கட்டி விட்டு நூற்றாண்டு வளைவு அப்படின்னு ஒரு வச்சுட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு அது கூட இல்லை.
நூற்றாண்டு விழான்னு எதுவுமே பண்ணலை. ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகள் வந்து கீழ்மட்டத்திலே இருக்கும், பெரிய மட்டத்தில் மக்கள் சார்ந்த தொலைநோக்கு பார்வையோட கிடையாது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் எல்லா இதுவும் பாருங்கள், இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திட்டங்களும் 100% விழுக்காடு திட்டங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டாந்து தான். மருத்துவ கட்டமைப்பாகட்டும், இந்தியா தமிழ்நாட்டினுடைய மற்ற மாநிலங்கள்லாம் இன்றைக்கி ரோல் மாடலாக இருக்குது தமிழ்நாடு. அந்த அளவுக்கு திட்டங்களை கொண்டு வரோன்னு சொன்னால் தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வர திட்டங்கள் தான். இதுதான் தேவை நமக்கு. அது மாதிரியான திட்டங்கள் வந்து அதிமுக கிடையாது. அவங்களுக்கு சிந்தனைலாம் கிடையாது. அவங்க வந்தமா காலத்துக்கு தான் எம்ஜிஆர் ஆட்சி நடத்தினார். எம்ஜிஆர் என்ன பண்ணார்? பல்பொடி கொடுத்தாரு குழந்தைங்களுக்கு, செருப்பு கொடுத்தாரு. அது மாதிரி தான் சத்துணவு திட்டம்னு ஒன்று கொண்டாந்தாங்க. சத்துணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் மதிய உணவு திட்டமாக இருந்தது. அது சத்துணவு திட்டம்னு கொண்டாந்தார். கலைஞர் வந்து உண்மையான ஒரு 5 முட்டை வாரத்துக்கு போட்டு உண்மையான சத்துணவாக கொண்டாந்தார். அது மாதிரி தானே தவிர தொலைநோக்கு பார்வையோட எந்த திட்டமும் கொண்டாடல அதிமுக. எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாடுனுடைய உயர்ந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்கள் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் வரலாறுல திமுக விட அதிமுக தான் நீண்ட நாள் ஆண்டு இருக்குது தமிழ்நாடு. நீண்ட நாள்னா ஒரு 5 வருஷம் கூடுதலாக அவங்க இருந்தாங்க நம்மளை விட. அப்போ அந்த அதிகமாக இருந்த காலகட்டத்தில் கூட அவங்க எந்த திட்டத்தையும் கொண்டாடல. பேசப்படுற அளவுக்கு எந்த திட்டமும் இல்லை. அதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முழு முதல் காரணம் திமுக திமுக திமுக. சார், அதே மாதிரி கலைஞர் அவர்களுடைய ஆட்சி செய்த மாதிரி தான் ஸ்டாலின் அவர்களுமே ஆட்சி செய்கிறாரா? இவங்க 2 பேத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த வேறுபாடுமே இல்லைம்மா. அவருடைய அடி ஒற்றி தான், தலைவருடைய காலடி அடி ஒற்றி தான் ஆட்சி நீ நடந்துகிட்டு இருக்குது. தலைவர் கலைஞர் வந்து எல்லா திட்டங்களையும் எடுத்துகிட்டு வந்தாலுமே எப்படி மக்களுக்கு போய் சேருதுன்னு அவர் பார்ப்பாரோ அதையும் தாண்டி ஒரு படி மேலே என்ன வந்து இதுவாக சொல்கிறேன் நீங்கள் நினைக்க வேணாம், கல்வியை கொண்டாந்தார். தலைவர் வந்து பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும்னு சொல்லி கொண்டு வந்தார். இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும்னு சொல்லி தலைவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த இடத்துல பெண்களை தூக்கி பிடிச்சார். தளபதி அவர்கள் வந்து அது மட்டும் பெருசு இல்லை, அந்த பெண்களுக்கு கல்வி கொடுன்னு சொல்லி கொண்டாந்தார். அவர் அடியொற்றி வந்து அதையும் தாண்டி இன்னைக்கு அவருடைய ஜென்ரேஷனில் சிந்திச்சு அதை கொடுக்குறாங்க. அப்போது எந்த வேறுபாடும் கிடையாது, அவருடைய பாதையில் பயணிக்கிறாங்க. அது எந்த விதமான இதுவும் என்ன ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் அமைக்கணுன்ற காரணத்தினால தான் தலைவர் கலைஞர் போட்டி வைத்த அந்த பேஸ்லேருந்து அவர் போயிட்டே இருக்கார். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இளைஞர் நலனுக்காக நம்ம உதயநிதி சின்னவர் வந்தார். அவர் என்ன பண்ண, விளையாட்டுத்துறையை இன்னைக்கு வருங்கால இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி முக்கியம், விளையாட்டுத்துறை முக்கியம். இன்னைக்கு ஒலிம்பிக்கில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் நிறைய கலந்துக்கல. அதே மாதிரி ஒலிம்பிக்கில் நடக்கிற இந்த கிரிக்கெட்டு T20 இந்த இதெல்லாம் வருது கிரிக்கெட்டு, அதிலெல்லாம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்வையில் நம்ம இளைஞர்கள் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு பயிற்சி கூட அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு அவர் அந்த அமைச்சருக்கு அவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவர் பங்குக்கு அவர் செய்துட்டு இருக்காரு. ஆக தாத்தா அப்பா மகன்னு சொல்லி 3 பேருமே ஒட்டுமொத்தமா இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைக்கணும்னு தானே பாடுபட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அதனால அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதே வழியில நாங்க போயிட்டே இருக்கிறார், அவ்வளவுதான். அடுத்து வரும் தேர்தலில் யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் திமுக மீது எந்த அளவுக்கு ஒரு திருப்தியா இருக்காங்க, இல்ல அதிருப்தியா இருக்காங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிருப்தின்னு ஒன்றும் இல்லையம்மா, அதிருப்தின்றது ஒன்றும் இல்லையே. இப்போ நான் வந்து திமுக பேச்சாளனா நான் உங்ககிட்ட பேசினா கூட அதிருப்தின்னு ஒன்றும் கிடையாது. சில இடங்கள்ல வந்து இந்த திட்டங்கள் முழுமையா போய் சேரலன்னு ஒரு இடத்துல பிரச்சனை வருது. இப்போ கூட வந்து 1000 ரூபாய் வந்து எல்லாருக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாங்கள் வந்து பிரச்சாரம் போகிற இடத்துல நான் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென் சென்னை தொகுதிக்கு நான் பிரச்சாரத்துக்கு நான் தான் அவங்களுக்கு பேசிட்டு போகிறேன். போகிற இடத்துலலாம் கேட்குறாங்க, 2-3 இடத்துல கேட்டாங்க, என்ன எப்போ அந்த மாதிரி காசெல்லாம் வரலையே அப்படின்னு. அவங்கள ஏன் உங்களுக்கு வரல, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டோம். உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குதா, நீங்கள் அதை இருக்கீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லை. ரேஷன் கார்டு இல்லைன்னா எப்படி ஒரு திட்டத்தை நிறைவேற்றும் போது இந்த இது வேணும்னு சொல்லி ஒரு நடைமுறையில் ஒரு சட்டம் கொண்டாடுறாங்கன்னா அது ஃபாலோ பண்ணணுமா வேணாமா? அதாவது வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை எடுத்துன்னு வாங்க, பதிவு பண்ணால் தானே உங்களுக்கு வரும். அது இல்லைன்னா எப்படி? நீங்கள் அதை வாங்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட அந்த வட்டத்தில் இருக்கிற வட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளே நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு அதை வாங்க, அவங்க வாங்கி கொடுப்பாங்க. விட்டு போனவங்களுக்கு கூட அடுத்த ஒரு முறை பேட்சில் திருப்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியே சின்னவர் அதை முன்னெடுத்து ஏராளமான விட்டு போனவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். அது கொடுக்கறதுக்கு வந்து முறையாக தெரியாதவங்க அப்படி விட்டுறாங்க. தெரிஞ்சவங்க வந்து அதை ஃபுல் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரப்போகுது. அவ்வளோதான். இந்த குறைபாடுகள் சில இடங்களில் இருந்தது, அதுவும் நிவர்த்தி செய்யப்படும். இந்த 26 தேர்தலில் சொன்னப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும். நாட்டு மக்களுக்கு திட்டங்களை வந்து ஏதாவது குறை இருந்தால் அதையும் வந்து தீர்த்து வைக்கப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக நம்ம காங்கிரஸ் வந்துச்சுன்னு சொன்னால் மத்திய அரசாங்கோட இணக்கமாக என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வந்து நம்ம பண்ண போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இதுதான் நடக்கும். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் நன்றிம்மா, கொடுத்தீங்க. வணக்கம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.